लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2656வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 17வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். தலைவியானவள் கடலை நோக்கி புலம்புவதான பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இருளீர் நாட்டகத்தே. இதோ 17வது பாசுரம். இருள் விரிந்தால் அன்னமா நீர்த்திரை கொண்டு வாழியரோ இருள் விரிந்தார் அன்பர் நேர்வழி தூரல் அரவணை மேல் இருள்விரி நீல கருஞாயிறு சுடர் கால்வது போல் இருள்விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே. ஏ கடலே, உன்மோது படுத்து பள்ளி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவன் எப்போதாவது உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறானா என்றால் இல்லை. ஆனால் நீயோ என்னுடைய கணவனானவன் இரவு நேரத்திலே என்னுடன் இருப்பான் எண்ணிக்கொண்டிருக்கிற போது எனக்கு அறியாமல் பொருள் ஈட்ட வேண்டும் என்று பகல் பொழுதிலே சென்றால் நான் துன்பப்படுவேன் என்று இரவு பொழுதிலே நான் தூங்குகிற சமயமாக எழுந்து சென்று விட்டான். அவன் தேரில் ஏறி சென்ற தடம் இங்கே தெரிகிறது. அவனுடைய தேர் சக்கரம் உன்னுடைய மணலிலே பதிந்திருக்கிறது. எனவே உன் கைகளால் ஆன அலையான உன் கைகளாக இருக்கக்கூடிய அலைகளை கொண்டு அந்த தேர் தடங்களை நீ அழித்து விடாதே. காரணம், அந்த தேர் தடங்கள் மட்டும்தான் எனக்கு அவன் வருகிற வரையிலே பார்த்து வணங்கொள்வதற்கு சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியது அது ஒன்றுதான் என்று கடலை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய பெருமானானவன் மட்டும் இங்கே எப்போதும் உன்னோடே இருக்க என்னவன் பிரிந்து சென்றிருக்கிறான் என்று ஏக்கத்தோடு பேசுகிறாள் கடலை பார்த்து. இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிற பொழுது, உன் தலைவனான எம்பெருமான் உன்னை விட்டு சற்றும் பிரியாமல் எப்போதும் உன்னுடனே வாழ்கின்றான். ஆனால் என் தலைவனோ என்னை விட்டு சற்று முன்தான் பிரிந்து சென்றிருக்கிறான். என்றும் இருள் காலம் என்பது இரவு நேரம் என்பது சேர்ந்திருப்பதற்கான காலம் என்றாலும் கூட இந்த காலத்தில் என்னை அவன் பிரிந்து சென்றிருக்கிறானே. கடலே, நீதை அதனால் உன்னுடைய அலைகளாகிய கரங்களை கொண்டு என் கணவன் சென்ற தேர் சக்கரத்தினை தடங்களை அழித்து விடாதே என்று பொருள் விளக்கம் தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த பாடல் தொகுப்பு என்பது தேர்வழி நோக்கி கடலோடு கூறல் என்ற திருக்கோவையார் மாணிக்கவாசகருடைய திருக்கோவையாரிலும் கொடுக்கப்படுகிறது. இங்கே தூராதே என்பது தூரல் என்பது தூர்க்காமல் இரு, தூர்க்காதே என்கிற எதிர்மறை பொருளை தரக்கூடியது. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, நீல கரு ஞாயிறு என்று. எங்காவது சூரியன் கருப்பாக இருக்கிறது உண்டா? இல்லை. ஆனால் இது எப்படி என்றால் இல் பொருள் உவமை என்று இலக்கணத்திலே சொல்லப்படுகிறது. இது இல்லாத ஒரு பொருளை ஓமை கூறுவது. நீல கரு ஞாயிறு, நீளமான கருப்பான சூரியன் என்று எங்கும் இல்லாதிருப்பதனாலே. ஆனால் தலைவி பேசுகிறாள், ஆதங்கத்திலே பேசுகிறாள். சூரியன் மறைந்து இருளானது எங்களுக்கு சேர்ந்திருக்க வேண்டிய காலம். ஆனால் அந்த காலத்தில் என்னை அவன் விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான். அவன் பிரிந்து சென்ற தேர் தடம் இங்கே இருக்கிறது. அலைகளையே கடலே உன்னுடைய கைகளாகிய கடலில் அலைகளின் மூலம் அந்த தேர் தடங்களை அழித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். தலைவி கடலை நோக்கி புலம்புவதான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். இருள் விரிந்தால் அன்ன மா நீர்த்திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் நேர்வழி தூரல் அரவணை மேல் இருள் விரி நீல கருஞாயிறு சுடல் கால்வது போல் இருள் விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே. கடலை முதலே வாழ்த்துகிறாள். அலைகள் மோதும் கடலே, நீ நீடூழி வாழ்வாயாக என்று சொல்லி இருள் பரப்பும் கரிய நிறம் கொண்டதும் நீல கிரணங்கள் கொண்டதுமான சூரியன் தன்னுடைய ஒளியை பரப்புவது போல என்று சொல்லி இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்லி
தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி, என் கணவன் செல்கிற தேரினுடைய தடமானது, சக்கரத்தின் தடமானது உன் மணலிலே புதைந்திருக்கிறது, அந்த தடத்தை நீ உன் அலைகளாகிய கைகளால் அணைத்து விடாதே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயன வாச்சா மனசேந்திரியவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் ஆவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.